எல்லா படத்துலயும் ஒரு இளையராஜா ரெஃபரன்ஸ் ஒண்ணு இருக்கும். இதுல வந்து கமல் ரெஃபரன்ஸ்னே ஒரு ஒரு தனி ட்ராக் இருக்கு. எந்த வரைக்கும் ஒரு ட்ராக் இருக்கு. ஆமா. அவர் கமல் இத வந்து ஆமா. டாட்டூ குத்திருப்பாரு. அவர் விபூதி வைக்கும்போது அங்கேயே விபூதி வைப்பாரு அந்த ஃபேஸ்ல. அது ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. ரொம்ப காமெடியா இருந்துச்சு அது. ஆமா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதான் இந்த யூசேஜ் ஆஃப் சாங்ஸ். ஆமா. லைக் சும்மா வெறுமனே ஒரு பாட்டு யூஸ் ஆமா. அப்படின்னு இல்லாம படத்திலே சொல்லுவாங்க, டேய் இவன் எல்லா சிச்சுவேஷனும் ஒரு கமல் பாட்டு வச்சிருக்கான்டா அப்படின்ற மாதிரி பெர்ஃபெக்ட்டா அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன சாங் சூட் ஆகுமோ அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா. கிராமத்துல நமக்கு வந்து யூசுவலாவே கல்யாணம் பண்ணிட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாச்சுன்னா அப்படிதான் முடிஞ்சிச்சு. லைக் குழந்தைங்களை எல்லாம் பாத்துக்கணும் அந்த மாதிரி தான் யூசுவலாவே இருக்குது. கிராமம்னு இல்ல, நிறைய பேருக்கு சிட்டிலயுமே அதுதான் வாழ்க்கை. அந்த மெசேஜ் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் நம்ம அம்மாமார்கள், பாட்டிமார்கள் அவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகும். ரொம்ப பயங்கரமா கனெக்ட் ஆகும். அவங்க தான் இந்த ஒயர் கூட பின்றது, இல்ல வந்து இந்த துணி தச்சு தர்றது, அதெல்லாம் அந்த ஜெனரேஷன்ல லைக் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா. படம் வந்து அந்த வேல்யூ ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு இத வந்து ரொம்ப நல்லாவே டச் பண்ணுது. அதுக்கு ஒரு சீன் ஒன்னு கிரியேட் பண்ணி ஒன்னு வச்சிருப்பாங்க. காசு பணம் நிறைய இருந்தாலுமே லைக் நம்மளோட பேரண்ட்ஸை பாத்துக்க முடியாதது. ஆமா. இந்த வென்டிலேட்டர் எல்லாம் எப்போ கட் பண்ணணும், அதுக்கு ஒரு முகூர்த்தம் பார்த்து அதை கட் பண்றது, இப்ப செட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் எந்த அளவுக்கு சைக்காலஜிக்கலா நீங்க வந்து எஃபெக்ட் ஆயிருக்கீங்க. லைக் ஆமா பணத்தோட மோகத்துல லைக் எந்த அளவுக்கு நம்ம மாடர்ன் கல்ச்சர்ல லைக் எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கறத வெட்ட வெளிச்சு போட்டு படம் காமிக்குது. ஆமா. மணி இருக்கிறப்போ என்ன அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 லட்சம் செலவழிச்சாதான் என்ன, அந்த உயிருக்கு வந்து நம்மள ஒரு 20-25 வருஷம் பாத்துக்கிட்ட ஒரு ஆளுக்கு அந்த ஒரு 2 லட்சம் நம்மளாட்டி எக்ஸ்ட்ரா செலவழிக்க முடியாதா அப்படிங்கறத இந்த படம் வந்து நல்லா கேள்வி எழுப்புது. அத சொன்ன இந்த படமுமே காசு கண்டிப்பா தேவை அப்படிங்கறதே சொல்லுது. லைக் ரெண்டு பக்கத்தையுமே காமிக்கிற மாதிரி லைக் சில படங்கள் தான் வரும். ஏன்னா இத காமிச்ச இந்த படமும் காசு பண்ணலாம் தேவையில்லை, ஆமா லைக் உறவுகள் தான் முக்கியம், இல்ல இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்றவன்ட்டே அவன் ஏற்கனவே அந்த காசு பணத்தை சேர்த்து வச்சிருப்பான்டா அப்படின்னு அந்த படம் வந்து சொல்லுது. அவங்களோட ஒரு மைண்ட் செட்ல புரியுற மாதிரி ஒரு பல்லாங்குழி வச்சு நம்மளோட லைஃப் விமனோட அந்த எப்படி வாழணும் அப்படிங்கறத ஒரு 2 மினிட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணது இஸ் லைக் மாஸ்டர் கிளாஸ். என்னதான் ஆண்கள் அது இதுன்னு சொல்லி லைக் வீராப்பா அதெல்லாம் காமிச்சாலுமே அந்த கும்பிடுற தெய்வம் எல்லாம் அந்த இது வந்து பெண்கள் அந்த படிப்பு அந்த இதுக்கெல்லாம் சரஸ்வதி பண்றோம் அப்படிங்கிறது லைக் அது தியேட்டர்லயே லைக் கிளாப்ஸ் பயங்கரமா